பொள்ளாச்சியில் பெண்களுக்கு எதிராக நடந்த பாலியல் சம்பவங்களுக்கு ஓவியா நடித்து அண்மையில் வெளியாகியுள்ள 90 ml போன்ற திரைப்படங்கள் தூண்டுதல் அளிக்கின்றன. எனவே நடிகை ஓவியாவையும் அந்த படத்தின் இயக்குனர் அனிதா உதிப்பையும் கைது செய்ய வேண்டும் என்று மீண்டும் ஒருவர் கமிஷனர் அலுவலகத்தில் புகார் மனு அளித்துள்ளார். களவாணி திரைப்படம் மூலம் தமிழ் சினிமாவில் அறிமுகமானவர் ஓவியா. பிக்பாஸ் நிகழ்ச்சி மூலம் மக்களிடம் பிரபலம் அடைந்தார். அந்த நிகழ்ச்சியில் இருந்து வெளியேறியதற்கு பின்னர் ஓவியா சில படங்களில் நடித்தார். சமீபத்தில் ஓவியா நடித்த படம் 90 ml. இந்த படத்தை அனிதா உதிப் இயக்கியிருந்தார். இதில் ஆபாச காட்சிகள், இரட்டை வர்த்த வசனங்கள் அதிகமாக இடம்பெற்று இருப்பதாக சர்ச்சைகள் எழுந்தன. ஓவியா மீதும் இயக்குனர் மீதும் காவல்துறையில் புகார்கள் அனுப்பப்பட்டன. இந்த நிலையில் 90 ml படத்துக்காக ஓவியா மீது நேற்று கமிஷனர் அலுவலகத்தில் இன்னொரு புகார் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. திருவேற்காட்டை சேர்ந்த தமிழ்வேந்தன் என்பவர் அந்த புகார் மனுவை கொடுத்துள்ளார். அந்த புகாரில் பொள்ளாச்சியில் கல்லூரி மாணவிகள் உட்பட 200க்கும் மேற்பட்ட பெண்கள் பாலியல் ரீதியாக சித்திரவதை செய்யப்பட்டுள்ளதை அனைவரும் அறிவர். முகநூல், ட்விட்டர் மூலமாக அவர்களுக்கு காதல் வலை வீசி திருமண ஆசை காட்டி அந்த பகுதியை சேர்ந்த திருநாவுக்கரசு உள்ளிட்டோர் நடந்து கொண்ட விதம் பற்றி அனைவரும் அறிவர். இது மனித இனத்திற்கே மிகப்பெரிய அவமானமாகும். தமிழகத்தில் மீண்டும் மீண்டும் இது போன்ற சம்பவங்கள் நடக்க ஒரு சில திரைப்படங்களும் காரணமாக உள்ளன. இது போன்ற காட்சிகள் நடக்கும் வகையில் படங்கள் எடுக்கப்படுவது கேவலமாக உள்ளது. கடந்த மார்ச் 1ஆம் தேதி அனிதா உதிப் இயக்கத்தில் 90 ml என்ற திரைப்படம் வெளியானது. அந்த திரைப்படத்தில் நடிகை ஓவியா அருவருக்கத்தக்க வகையில் நடித்திருந்தார். புகைப்பிடிப்பது, ஆண் நண்பருடன் உதட்டோடு உதடு முத்தமிடுவது போன்ற காட்சிகள் இடம்பெற்றிருந்தன. இதுதான் பெண்ணியம் என்று அந்த திரைப்படத்தில் கற்பிக்கப்பட்டுள்ளது. தமிழக கலாச்சாரத்தை சீர்குலைக்கும் விதமாகவும் பெண்களை தவறாக வழிநடத்தக்கூடிய வகையிலும் 90 ml என்ற திரைப்படத்தை இயக்கிய அனிதா உதிப், அதில் நடித்த ஓவியா உள்ளிட்டோரை கைது செய்ய வேண்டும் என்று அந்த புகாரில் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. இதுவரை எவ்வளவோ எதிர்ப்புகள் வந்தபோதும் 90 ml திரைப்படத்தில் நடித்ததை நியாயப்படுத்தியே ஓவியா பேட்டிகள் அளித்து வருகிறார் என்பதும் குறிப்பிடத்தக்கது.